பாவங்களுக்காக சிலுவை பாதையை தியானித்து இறைவனின் ஆசீரை பெறுவோம். முதல் நிலை, இயேசு மரண தீர்ப்புக்கு உள்ளாகின்றார். ஒரு பாவமும் அறியாத இயேசு அநியாய தீர்ப்புக்கு உள்ளாக்கிவிட்டார். ஜெபம். அன்பு இயேசுவே, நான் யாரையும் அநியாயமாய் தீர்ப்பிடாத மனம் தாரும். ஆமேன். இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை சுமந்து செல்கின்றார். நம் அனைவரின் பாவங்களையும் தன்மேல் சுமந்து கொண்ட இயேசு சிலுவையை சுமந்து செல்கின்றார். ஜெபம். இயேசுவே, என் துன்ப சுமைகளை நான் பொறுமையோடு ஏற்க வரம் தாரும். ஆமேன். மூன்றாம் நிலை, இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். அதிகமான துன்ப சுமைகளால் சோர்வடைந்த இயேசு தள்ளாடி முதல் முறை கீழே விழுகின்றார். ஆனாலும் போராடி மீண்டும் எழுந்து தன் கல்வாரி பயணத்தை தொடர்கின்றார். ஜெபம். இயேசுவே, மனித பலவீனத்தினால் பாவத்தில் விழுகின்றோம். நாங்கள் மனம் வாரி வருந்தி திரும்பவும் பாவத்தில் விழாமல் எழ செய்தருளும். ஆமேன். நான்காம் நிலை, இயேசு தன் தாயை சந்திக்கின்றார். தன் மகன் மேல் தாய் கொண்ட அன்பும் அக்கறையும் இயேசுவுக்கு தன் தாய் மீது கொண்ட அன்பும் கரிசனையும் பார்வை பரிமாற்றத்திலே சங்கமிக்கின்றன. ஜெபம். இயேசுவே, நாங்கள் துன்பத்தில் இருக்கும்போது உம் அன்னையின் அன்பும் ஆறுதலும் எங்களுக்கு கிடைக்க வரம் தாரும். ஆமேன். ஐந்தாம் நிலை, சீமோன் இயேசுவுக்கு சிலுவையை சுமக்க உதவி செய்கின்றார். சிலுவையை சுமக்க இயேசுவால் முடியாமல் தடுமாறும் நேரத்தில் இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோனை அழைத்து வருகின்றார்கள் கயவர்கள். சீமோனும் இயேசுவின் சிலுவையை சுமந்து செல்கின்றார். ஜெபம். இயேசுவே, பாவிகளாகிய நாங்கள் துன்ப சுமைகளை சுமந்து வருகின்றோம். எங்களின் பாவங்களை மன்னித்து துன்ப சுமைகளை தாங்க உங்க அன்பை தாங்க இயேசுவே. ஆமேன். ஆறாம் நிலை, வெரோனிக்கம்மாள் இயேசுவின் முகத்தை துடைக்கின்றார்கள். இரத்த வியர்வையால் முகம் முழுவதும் நனைந்து விட்டது. அப்போது இயேசுவின் மீது இரக்கமும் அன்பும் கொண்ட வீரப்பெண் வெரோனிக்கா ஒரு வெள்ளை துணியால் இயேசுவின் முகத்தை துடைக்கின்றாள். இயேசுவின் முகமும் அந்த துணியில் பதிகின்றது. ஜெபம். இயேசுவே, அருவருப்பான முகங்களை கொண்டவர்களையும் ஏழ்மையானவர்களையும் ஏளனமாய் பார்க்கும் எங்களை மன்னித்து அவர்களை அரவணைக்க நல்ல மனம் தாரும் இயேசுவே. ஆமேன். ஏழாம் நிலை, இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். சிலுவையின் சுமையால் இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகின்றார். ஆனாலும் தந்தையின் திருவுளம் நிறைவேற மீண்டும் எழுந்து கல்வாரி பயணத்தை தொடர்கின்றார். ஜெபம். இயேசுவே, பாவ சுமையால் நாங்கள் தளர்ந்து விழுந்தாலும் உம் மன்னிப்பால் எங்களை தூக்கி விடும் இயேசுவே. ஆமேன். எட்டாம் நிலை, இயேசு அழும் பெண்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றார். சாட்டை அடியால் இரத்தம் உடல் முழுவதும் பீரிட்டு எழுவதைக் கண்டு பெண்கள் அழுகின்றனர். அப்போது இயேசு, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். ஜெபம். இயேசுவே, நாங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கும் தருணத்தில் துன்பப்படுவோருக்கு ஆறுதல் கூறும் மனம் தாரும். ஆமேன். ஒன்பதாம் நிலை, இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகின்றார். இயேசு மிகவும் களைப்படைந்து நடக்க முடியாமல் மூன்றாம் முறை விழுந்தாலும் மனம் தளராமல் தட்டு தடுமாறி எழுந்து கல்வாரி பயணத்தை தொடர்கின்றார். ஜெபம். பலமுறை துன்பங்களால் சோர்ந்து விடும் நாங்கள் உம் நம்பிக்கையின் துணையோடு மீண்டும் விசுவாச உணர்வுடன் எழுந்து நடக்க அருள் தாரும் இயேசுவே. ஆமேன். பத்தாம் நிலை, இயேசுவின் ஆடையை அகற்றுகின்றார்கள். இயேசு சிலுவையை அறையப்படும் நேரத்தில் இயேசுவின் ஆடையை உரித்தெடுத்து பங்கு போட்டு கொள்கின்றார்கள் கயவர்கள். ஜெபம். அடுத்தவர்கள் எங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அரைகுறையான ஆடைகளை அணிகின்றோம். இப்படிப்பட்ட சிற்றின்பங்களில் இருந்து நாங்கள் விடுபட எங்களுக்கு அருள் தாரும் இயேசுவே. ஆமேன். 11ஆம் நிலை, சிலுவையில் இயேசு அறையப்படுகின்றார்.
இயேசு சிலுவையின் மேல் கிடத்தி கூர்மையான ஆணிகளால் கைகளிலும் கால்களிலும் அடித்து சிலுவையில் அறைகின்றார்கள் கயவர்கள். ஜெபம். எங்களுக்காய் ஆணிகளால் குத்தப்பட்டு முள்முடி சூட்டி சிலுவையில் தொங்கியவரே, உம் மகிமையையும் உம் பேரன்பையும் உணர்ந்து எங்கள் பாவங்களை உம் சிலுவையிலேயே அறைய அருள் தாரும் இயேசுவே. ஆமேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் இறக்கின்றார். இயேசு 3 மணி நேர கொடூர வேதனைக்கு உள்ளாகி தந்தையின் கரங்களில் தன் உயிரை விடுகின்றார். ஜெபம். எங்கள் குற்றங்குறைகளை மன்னித்தது போல நாங்களும் மற்றவர்களை மன்னித்து வாழ எங்களுக்கு நல்ல இதயத்தை தாரும் இயேசுவே. ஆமேன். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அன்னை மரியின் மடியில் கிடத்துகின்றார்கள். சிலுவையில் இறந்த இயேசுவை இறக்கி அன்னை மரியின் மடியில் கிடத்தி அன்னை மரி தன் மகனை பார்த்து மனம் வருத்தத்தோடு அழுது கொண்டு இருக்கின்றார்கள். ஜெபம். அன்பு அன்னையே, உம்மை பின்பற்றி வாழவும் உம் அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைத்திட வரம் தாரும் தாயே. ஆமேன். 14ஆம் நிலை. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகின்றார். இயேசுவின் உடலை ஒரு வெள்ளத் துணியால் சுற்றி ஒரு நண்பரின் கல்லறையில் வைத்து அடக்கம் செய்கின்றார்கள். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்களும் உம்மை போல் பிறரை நேசிக்கவும் பிறருடைய குற்றங்களை மன்னித்து வாழவும் நாங்கள் எந்த பாவங்களும் செய்யாமல் உம்மை போல் தூய்மையான வாழ்வு வாழ வரம் தாரும். ஆமேன். சிலுவை பாதையை தியானித்த அனைவருக்கும் இறைவன் ஆசீர் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.